புனரமைச்சிட்டு போய் உயிரோட தலைமையில உட்கார்ந்துருக்காரு. அங்கிருந்து தான் ஜோதியா வெளியில வந்து தர்மசாஸ்தாவோட ஐக்கியமானார். பகவான் தர்மசாஸ்தா வந்து ஐயப்பன அவதாரம் எடுத்து மனித பூலோகத்துல பிறந்து கர்ப்பம் தரிச்சுட்டா இறப்பு நிச்சயம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, யோகியா உள்ள போய் உட்கார்ந்துட்டு அவருடைய சக்தி மேலெழுப்பி தர்மசாஸ்தாட்ட போயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா திருவாரூரப்பட்டி பந்தளத்துல இருந்து புறப்பட்டு வருது. பந்தளம் ஐயப்பனுடைய வளர்ந்த வீடு எங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து அந்த காலத்துல இருந்து திருவாரூரப்பட்டி 3 பெட்டிகள். அந்த 3 பெட்டிகளும் புறப்படுறது வந்து பாத்தீங்கன்னா கருட பகவான் வந்து வானத்துல வட்டமிடப்பாரு பந்தளத்துல. கரெக்டா அந்த டைமுக்கு எங்க இருந்து வரும்னு தெரியாது. ஆனா கரெக்டான அந்த டைமுக்கு வந்து 3 வட்டம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் திருவாரூரப்பட்டி அங்க இருந்து புறப்படும். இல்லைன்னா புறப்படாது. அந்த பகவான் வந்து எங்க இருந்து புறப்பட்டு வராரு தெரியுங்களா? கருடனா உச்சங்கோயில இருந்து வர அங்க இருந்து நைவேத்தியம் எடுத்துட்டு அங்க இருந்து புறப்பட்டு இங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் திருவாரூரப்பட்டியான 3 பெட்டி இங்க இருந்து தலையில சுமந்துக்கிட்டு 2 நைட்டு கடந்து 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சன்னிதானத்துக்கு வருவாங்க. அப்ப வரப்ப வந்து பாத்தீங்கன்னா கருட பகவான் வந்து கூட வந்துட்டே இருப்பார் சன்னிதானம் வரைக்கும். சரங்குத்தி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருடன் வந்து சன்னிதானத்தை 3 வட்டம் அடிச்சுட்டு மறந்துடும். இது ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு ஆண்டும் நாங்க பார்க்கணும். திருவாரூரப்பட்டிக்கு நாங்க போய் வந்து அதனாலதான் இவ்வளவு தெளிவா நாங்க சொல்றோம் சாமி. அதனாலதான் குருசாமி சொன்னாங்க தெளிவா சொல்லுங்க சாமி அப்படின்னு. அந்த 3 திருவாரூரப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி வந்து தர்மசாஸ்தா. அந்த தர்மசாஸ்தாக்கு போறதுல வந்து பாத்தீங்கன்னா நெத்தி கொடி மாலை கத்தி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜா வந்து எங்க வேணா கேட்டான் சபரிமலையில. பட் இருந்தாலும் தான் பையனுக்கு பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக அந்த இருக்கக்கூடிய ராஜா தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் காளிதாசன் பேர். அவர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த குடும்பத்தில் உள்ள பிரதிநிதி வந்து பாத்தீங்கன்னா திருவாரூரப்பட்டியோட நடந்தே வருவாங்க. அவங்க 4வது நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேல வருவாங்க. அவங்க வந்துதான் கடைசி அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது பெட்டின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 2வது பெட்டியில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து கடைசியா பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ரபாபிஷேகமும் நெய் அபிஷேகமும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற யாரும் பண்ண முடியாது. அதே மாதிரி மணிமண்டபத்துல 3வது பெட்டி சொன்ன பாத்தீங்களா, 3வது பெட்டி வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து ஐயப்பன் வந்து சபரிமலையை புனரமைச்சிட்டு உள்ள வந்து ஜோதி சொருபரா சபரிமலையை புனரமைச்சிட்டு உள்ள வந்து ஜோதி சொருபரா ஜீவ சமாதியா இருந்து தர்மசாஸ்தாவோட ஐக்கியமாயிட்டார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தத்துவமசின்னு பேர். மனிதன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் மாலை போட்ட ஐயப்பன் வந்து ஐயப்பனா பாவிச்சு நம்ம காலில் வந்து நமஸ்காரம் பண்றோம். அது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை இல்லை, பகவானுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை. அதனாலதான் பாத்தீங்கன்னா குருவின் குருவே அப்படின்னு சொல்றது. இந்த தத்துவமசிங்கிற எடுத்துக்காட்டை வந்து பாத்தீங்கன்னா பகவானே வந்து மானிடரை ஆதரித்து அவர் வந்து சபரிமலையை புனரமைச்சிட்டு அது நம்ம வீட்டில் சொன்னோம். இல்லைன்னு நம்ம நிறைய பேசலாம். எப்படி ஏன் சபரிமலை வந்தாரு, ஏன் அவர் 1 மணி காலம் விரதம் இருந்தாரு அப்படிங்கிறத சொல்லலாம். நேரம் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமா முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா மணிமண்டபத்துக்கு வருது அந்த பெட்டியாக. அதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான போர் வீரனா பார்க்கணும்னு பந்தராஜா ஆசைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடம்புல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தால வந்து வீச வச்ச நல்ல போர் வீரனா இருக்கும் அந்த திடம்புல. அந்த திடம்பு வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து திருவாரூரம் பெட்டி வந்ததுக்கு அப்புறம் அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா 5 நாள் புறப்பாடு. அந்த 5 நாள் புறப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சம்பிரதாயப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வருவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மணிமண்டபத்துல உள்ள களம் எழுதுவாங்க. ஐயப்பனை ஒவ்வொரு ரூபமா வந்து பாத்தீங்கன்னா களம் போட்டு அந்த திடம்புல ஆவானம் பண்ணி தர்மசாஸ்திரத்தை போய் நாவாட்டு 18ஆம் படி படிச்சுட்டு திரும்பி வருவாங்க. 5வது நாள் வந்து பாத்தீங்கன்னா சரங்குத்திக்கு போயிட்டு வருவாங்க. சரங்குத்திக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிவசாமி வந்து பார்க்க போறது மாலிபுரத்தாமன் கிடையாது. அங்க போறது வந்து சாட்சாத் பகவான் ஐயப்பன் தான். அந்த ஐயப்பன் தான் இந்த திடம்புல இருக்கிறார். ஏன் அங்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது நாள் சபரிமலையில வந்து ஐயப்பனோட உற்சவம் முடிஞ்சாச்சு, அடுத்த வருஷம் சந்தோஷமா போயிட்டு திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போறப்ப மேலதாளத்தோட போவாங்க. வரப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குற்றம் இல்லாம அமைதியா வருவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ஐயப்பன் உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய பூதகணங்களை தான் சபரிமலை நோக்கி அழைச்சு வருவாங்க. அந்த நவாட்டிலையும் அங்க படிச்சு பாத்தீங்கன்னா பூதகணங்களை அழைச்சு வருவாங்க. அவங்க தான் காவல். சபரிமலைக்கு வந்து காவலா இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா பூதகணங்கள் தான். ஏன்னா சபரிமலை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி 18 சேர்த்துவாங்க. சபரிமலை வந்து பாத்தீங்கன்னா பத்திரகாளி சேர்த்துவாங்க. சுத்தி 18 அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு சாட்சியா வச்சுருந்தா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா குருதி பூஜை பண்றாங்க. அந்த 6வது நாள் வந்து குருதி பூஜை. அந்த குருதி பூஜை முடிச்சாச்சு அப்படின்னா யாருமே சபரிமலையில தங்கக்கூடாது. அந்த குருதி பூஜை எங்க நடக்கும் அப்படின்னு